வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பஞ்சகரு தாயத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர்ற பெல் சிம்பிளையும் ஆல்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நிறைய பேர்களுக்கு சந்தேகம் வரும், பஞ்சகரு தாயத்துனா என்ன அப்படின்னு. பஞ்சகரு தாயத்துனா பார்த்தீங்க அப்படின்னா, குலதெய்வத்தை ஆகர்ஷணம் பண்ணி தரக்கூடிய ஒரு தாயத்து. இதை பார்த்தீங்க அப்படின்னா யார் வேணாலும் பிரயோகம் பண்ணலாம். இதை பெரும்பாலும் இப்போ நீங்கள் வணங்குறீங்க, உங்கள் குலதெய்வத்தை வணங்குறீங்க அப்படின்னா அது நீங்கள் பிரயோகம் பண்ணிக்கிறதா ரொம்ப நல்லது. இதை ஒரு மாந்திரியர்கிட்டையோ இல்லை மற்றவங்ககிட்டயோ போய் கேட்டு வாங்கிக்கிறது அந்த அளவுக்கு சரியாக வராது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒரு சில தெய்வங்கள் அந்த மாந்திரியர்கிட்ட வரும், ஒரு சில தெய்வங்கள் வராது. ஆனால் உங்களோட குலதெய்வன்றனால உங்ககிட்ட கண்டிப்பாக வரும். அதுபோல் பார்த்தீங்க அப்படின்னா, இது போல் தாயத்தை பயன்படுத்தணும் அப்படின்னா எது போல் நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் குடும்பத்தில் ஒற்றுமை வரும். சண்டை சச்சரவு இது போல் பிரச்சனைகள்லாம் வராது. அதே போல் பண வரவுகள் நல்லா அதிகமாகவே ஓரளவுக்கு இருக்கும். அதே போல் குடும்பத்தில் நல்ல காரியம் இருக்கும். அதே போல் சிவ பார்வதியோட அருள் இருக்கும். சிவ பார்வதியோட அருள் இருந்தது அப்படின்னா எந்த விதமான துஷ்ட சக்திகளும் அந்த இடத்துல அண்ட முடியாது. அதனால் சிவ பார்வதியோட அருள் இருக்கும். இந்த தாயத்தை எதற்கெல்லாம் பிரயோகம் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது போல் குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கணும் அப்படின்றதுக்காக பிரயோகம் பண்ணுவாங்க. ஒரு சில நபர்கள் ஆதி காலங்களில் எதற்கு பயன்படுத்தினாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, குழந்தைகளுக்கு இந்த முறையை பயன்படுத்தியிருக்கிறாங்க. குழந்தைகள் பிறந்தோடனே இந்த குழந்தைகளுக்கு போட்டு விடுவாங்க. அந்த 30 நாள் சென்றதுமே இந்த தாயத்தை அணிஞ்சு விட்டாங்க அப்படின்னா, அந்த குழந்தை குலதெய்வத்தோட அருளால் நீண்ட ஒரு ஆயுளையும் செல்வ செழிப்போடையும் அதே போல் துஷ்ட சக்தியிலும் அந்த குழந்தை அண்டக்கூடாது அப்படின்றதுனால இந்த முறையை ஆதி காலங்களில் பிரயோகம் பண்ணியிருக்கிறாங்க. அதை இப்போயும் பிரயோகம் பண்ணலாம். அதே போல் குழந்தைகளுக்கும் பிரயோகம் பண்ணலாம். அதே போல் பெரியவங்களுக்கும் தாராளமாக பண்ணிக்கலாம். இதை எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் ஒரு சிறிதளவு மஞ்சள் எடுத்துக்கோங்க. அதே போல் சந்தனம் எடுத்துக்கோங்க. மஞ்சள் பார்த்தீங்க அப்படின்னா கஸ்தூரி மஞ்சள் எடுத்துக்கோங்க. சாதா மஞ்சள் கிடையாது, கஸ்தூரி மஞ்சள் ஒரு சிறு தூள் அந்தளவு எடுத்துக்கோங்க. அதே போல் சந்தனமும் ஒரு சுத்தமான சந்தனமாக முடிஞ்ச வரையும் முயற்சி பண்ணி வாங்க பாருங்கள். தூள் கொஞ்சம் இருந்தால் போதும், ஒரு சிறிதளவு இருந்தால் போதும், ரொம்ப அதிகமாக தேவையில்லை. அதற்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா குங்குமம் அதுவும் ஒரு சிறிதளவு எடுத்துக்கோங்க. அதற்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா விபூதி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அதற்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த குளவியெல்லாம் கூடு கட்டிட்டு விட்டுட்டு போகும், பார்த்துருக்கலாம். ஒரு சில கிராமங்களில் இருக்கவங்களுக்குலாம் ஓரளவுக்கு தெரியும். செங்குளவி கூடு கட்டும். ஒரு சிறிய அளவில் ஒரு மண்ணிலே கட்டும். அதிலே முட்டையிட்டு குஞ்சு பொறிச்சு அந்த குஞ்சை கூட்டிகிட்டு போயிடும். அப்படி குஞ்சை கூட்டிகிட்டு போனதுக்கு அப்புறமா அந்த கூட்டை எடுங்க. நீங்கள் அவசரப்பட்டு அதே குஞ்சோடெல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா அதுவே ஒரு சாபம் போல் ஆயிரும். அதனால் அந்த குஞ்செல்லாம் எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் அந்த கூட்டில் இருக்கிற ஒரு கொஞ்சம் மண் எடுத்துக்கோங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் பூஜை அறையில் கட்டி இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப சிறப்பு. அதே போல் கோயில்கள்லேயோ இல்லை மாடு கட்டக்கூடிய இடங்கள், இந்த மாட்டுக்காடி, இந்த மாடு கட்டக்கூடிய இடங்கள், பசுக்கள் கட்டக்கூடிய இடங்கள் அதுபோல் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப சிறப்பு அதிகமாக இருக்கும். அதே போல் கோவில்களில் கட்டி இது போல் விட்டுட்டு போயிருந்து அதை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா வைப்ரேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் மற்ற இடங்கள் எடுக்கிறதும் அந்த அளவுக்கு இருக்காது. ஆனால் இருக்கும், ஆனால் அந்த அளவுக்கு இருக்காது. இப்போ ஒரு கோயிலில் எடுக்கிற மாதிரியோ இல்லை உங்கள் வீட்டு பூஜை அறையில் எடுக்கிற மாதிரியோ இல்லை ஒரு மாட்டு தொழுவத்தில் எடுக்கிறது மாதிரியோ அது போல் சிறப்பு வராது. இது போல் எடுத்துக்கோங்க. எதுவும் முடியாத பட்சத்தில் அது போல் எடுத்துக்கோங்க. அந்த குளவி பார்த்தீங்க அப்படின்னா செங்குளவி அப்படின்னு சொல்லுவாங்க. செங்குளவிங்கிறது இந்த கூடு கட்டி ஒரு 10 குளவி 20 குளவி அந்த மாதிரி கூடு கட்டி இருக்கும். அதற்கான யாரும் போய் இது பண்ணிடாதீங்க. அது ஒரு குளவி தான் பண்ணும். ஒரு குளவி தான் கூடு கட்டும். அது செம்மண்ணில் வச்சு கட்டும். அது ஒரு சில நிறைய பேர்களுக்கு தெரியும், நான் தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். செம்மண்லேயே ஒரு சிறிய அளவில் கூடு கட்டும். அதிலே முட்டையிட்டு குஞ்சு பொறிச்சு அது மாதிரி கூட்டி போகும். அந்த கூட்டை எடுத்து ஒரு சிறிதளவு மண் எடுத்துக்கோங்க. எடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா தாயத்து ஒன்று வாங்கிக்கோங்க. இது தமிழ் மருந்து கடையிலே இருக்கும். தாயத்து ஒன்று வாங்கிக்கோங்க. அது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெரிய அளவுலேயே வாங்கிக்கோங்க. அதே போல் சிகப்பு கயிறு வாங்கிக்கோங்க. சிகப்பு கயிறு பயன்படுத்துங்க. அப்படி இல்லை அப்படின்னா மஞ்சள் கயிறு பயன்படுத்துங்க.
ஒரு சில நபர்கள் பார்த்தீங்க அப்படின்னா கருப்பு கயிறை வந்து பயன்படுத்துவாங்க. கருப்பு கயிறை வந்து பயன்படுத்தக்கூடாது. ஏன் கருப்பு கயிறை வந்து பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை வந்து ஒரு துஷ்ட சக்தியை வந்து விரட்டுறதுக்காகவோ, இது போல் காரியங்களுக்கு வந்து அந்த கருப்பு கயிறை வந்து பிரயோகம் பண்ணலாம். இது போல் பண்ணக்கூடிய நேரத்தில் வந்து மஞ்சள் கயிறை பயன்படுத்துங்க. அப்படி இல்லை அப்படின்னா சிகப்பு கயிறை பயன்படுத்துங்க. இது 2 கயிறுமே வந்து ஒரு நல்ல ஒரு சுபிட்சமானது தான். அதற்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நான் சொன்ன அந்த 5 பொருளையுமே வந்து ஒன்று சேர்த்து ஒரு பன்னீர் விட்டு குழப்புங்க. அப்படி இல்லைன்னா ஒரு ஜவ்வாது அர்த்தர், இல்லைனா ஒரு ஜவ்வாது, இது போல் வந்து அர்த்தர், இதை தமிழ் வந்த கடையில் இதுவும் வந்து விற்கும். அதையும் வந்து சேர்த்து வந்து குழப்புங்க. சேர்த்து குழப்பி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு திரி போல் வந்து உருட்டி கொண்டு வாங்க. ரொம்ப வந்து அதிகமாக விட்டிங்கனாலும் தண்ணி போல் குளக்குளம்னு ஆகி போயிடும். ஒரு சிறிதளவு விட்டு ஒரு திரி போல் கொண்டு வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அதை வந்து அந்த தாயத்துக்குள்ளே போட்டு வந்து அடைச்சிக்கங்க. அடைச்சிட்டு வந்து நல்லா வந்து டைட்டாக வந்து மூடிக்கங்க. ஏன்னா தாயத்துன்றது வந்து ஒரு சில நேரங்களில் வந்து கலண்டுக்கிட்டு கூட விழுகும். அதனால் வந்து டைட்டாக வந்து மூடிக்கங்க. ஏன் அதை அப்படி சொல்கிறேன்னா, இது வந்து கலண்டு விழுந்துருச்சு அப்படின்னா அது வந்து பலன் இல்லாமல் போயிடும். அதற்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் பூஜை அறையில் வந்து இந்த தாயத்தை வந்து நல்லா டைட்டாக மூடிட்டு வந்து ஒரு வாழை இலையில விரித்து, ஒரு சின்ன விதமான ஒரு வாழை இலையில வந்து வச்சு, அதற்கு வந்து தீபம், தூபம், சாம்பிராணி புகை இதெல்லாம் வந்து காட்டுங்க. காட்டிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஸ்க்ரீனில் வந்து மந்திரம் வந்து கொடுத்துருக்குறேன். இதை வந்து ஒரு 1008 முறை வந்து சொல்லுங்கள். இந்த மந்திரத்தை வந்து ஒரு 1008 முறை வந்து சொன்னால் போதும். அதற்கு மேலே வந்து சர்வஜன வசியமும் இந்த தாயத்திலே வந்து ஆடும். இதை வந்து சொல்ல மறந்துட்டேன். இது வந்து சர்வஜன வசியமும் வந்து ஆடும். இதை வந்து நீங்கள் வந்து 1008 குருவுக்கு மேலே எந்த அளவுக்கு நீங்கள் கொடுக்குறீங்களோ சர்வஜன வசியம் ஆடுது அப்படின்னா உங்களுக்கே தாராளமாக வந்து தெரியும். இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா 4 பேர் வந்து உங்களை மதித்து பேசுவாங்க. உங்ககிட்டே வந்து தேடி வருவாங்க, உங்களை வந்து பேசுவாங்க. இது போல் வந்து சர்வ மக்களுமே வந்து உங்களுக்கு வந்து வசியமாவாங்க. இதற்கு திசைன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று உங்கள் பூஜை அறை எந்த திசை இருக்குதோ அந்த திசையில் இது பண்ணலாம். இல்லை அப்படின்னா உங்கள் குலதெய்வம் வந்து எந்த திசையை நோக்கி இருக்குதோ, இப்போ வந்து வீட்டில் வந்து இருப்பாங்க, ஒரு சில திசையை நோக்கி வெளியில் இருப்பாங்க. அவங்க வந்து அந்த திசையை நோக்கி வந்து குலதெய்வத்தை நோக்கி வந்து பண்ணலாம். இந்த மந்திரம் உச்சரிக்கும் போதும் பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் குலதெய்வத்தை வந்து வணங்கிட்டு, சிவபார்வதியும் வணங்கிட்டு, அதற்கடுத்து இந்த மந்திரத்தை வந்து உச்சரிங்க. இதை வந்து ஆண்கள், பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு யார் வேணாலும் வந்து தாராளமாக வந்து பண்ணலாம். இந்த பிரயோகத்தை வந்து பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வளர்பிறை நாட்கள் வந்து பண்ணுங்கள். ஒரு வளர்பிறை நாட்களில் பண்ணிங்க அப்படின்னா மிக சிறப்பாக வந்து இருக்கும். இந்த முறையை பார்த்தீங்க அப்படின்னா எந்த தெய்வத்தை வணங்கக்கூடியவங்களும் பண்ணலாம். ஒரு உக்ர தெய்வத்தை வணங்கக்கூடியவங்களும் பண்ணலாம். இல்லை ஒரு சாந்தமாக இருக்கக்கூடிய தெய்வங்களை வணங்கக்கூடியவங்களும் தாராளமாக வந்து பண்ணலாம். இதை வந்து ஏன் இந்த பதிவை போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேர்கள் வந்து நம்மக்கிட்டே வந்து தொடர்பு கொண்டு இது போல் விஷயங்கள்லாம் வந்து கேட்குறாங்க. இது போல் பணக்கு வீட்டில் வந்து என்ன பல வருஷமாக வந்து கஷ்டப்படுறேன், ஒன்றும் வந்து முன்னேற்றம் இல்லை. அதே போல் வந்து வீட்டில் வந்து எந்த நல்ல காரியமும் வந்து நடக்க மாட்டேங்குது, குலதெய்வ அருளும் வந்து இருக்க மாட்டேங்குது. இது போல் நிறைய பேர்கள் வந்து சொல்லிகிட்ருக்குறாங்க. இது போல் வீட்டில் வந்து எந்நேரமும் சண்டை சச்சரவு வந்து வருது. அப்பா மகன் இது போல் வந்து தனித்தனியாக பிரிஞ்சு போயிடுறாங்க, எப்போ பார்த்தாலும் சண்டை வருது, இது போலலாம் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு எளிய முறை தான். இதை வந்து தாராளமாக வந்து யார் வேணாலும் வந்து பிரயோகம் பண்ணலாம். பின் விளைவுகள்லாம் வந்து ஒன்றும் இதில் வந்து கிடையாதுப்பா. அதனால் வந்து தாராளமாக யார் வேணாலும் வந்து முயற்சி பண்ணலாம். தாயத்தை பார்த்தீங்க அப்படின்னா உள்ளங்கையில் வச்சுட்டு மந்திர ஜபம் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அதிகப்படியான வைப்ரேஷன் வந்து வரும். இது போல் வந்து வாழை இலையில் வச்சுட்டு தீப ஆதாரத்தையெல்லாம் காட்டின பிறகு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வலது உள்ளங்கையில் வந்து இறுக்கி பிடிச்சிட்டு அதற்கடுத்து வந்து மந்திர ஜபம் வந்து பண்ணுங்கள். இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்கள். அந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச 4 நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.